ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஏசாயா 45:22. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அநேக சர்ப்பங்கள் நம்மை கடித்தால் அதன் விஷமானது நமது ஜீவனை எடுத்துவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடியினால் அந்த ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தது. உடனே மோசே தேவ சமூகத்துக்கு சென்று ஜனங்களுக்காக மன்றாடினார். தேவன் மோசேயிடம், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உயர்த்தி வைத்தான். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேக சர்ப்பங்களைப் போல நடந்து ஜனங்களை தங்கள் தகாத உபதேசத்தினால் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஜனங்களின் ஆத்மா அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பரிசேயர், சதுசேயர் என்னும் சர்ப்பங்கள் தேவ ஜனங்களை தங்கள் உபதேசத்தினால் கடித்து வைத்திருந்தனர். இயேசுவையும் அவருடைய உபதேசத்தையும் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் யாவரும் அழிவிலிருந்து தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று இயேசு நிக்கோதேமுக்கு சொன்னார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகரை சர்ப்பத்தின் ஆவிகள் கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அசுத்த ஆவிகள் தங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று அநேக தெய்வத்தை நாடி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு நிம்மதியே இல்லை. உங்களை காப்பாற்றுகிற தேவன் இயேசு உங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவரால் மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். அவரை நோக்கி பார்த்தால் எவ்வித சர்ப்பத்தின் ஆவிகளும் உங்களை மேற்கொள்ளாது. தேவனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தில் விசுவாசித்தால் எல்லாவித பயத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு ஓடி போகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் உங்களை பாதுகாக்கும். சிலுவையை நோக்கி பாருங்கள். கட்டுகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் மாறி அமைதியான, சமாதானமாக, ஆசீர்வாதமாக வாழுவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, எங்கள் கண்கள் ஒருபோதும் தீயதை அல்ல, உண்மையே நோக்கி பார்க்கட்டும். எங்கள் கண்கள் இருள் அடைந்து போகாதபடிக்கு அவைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலந்தந்தர்ல ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்க சமாதானமும் கிருபையும் நிறைவாய் பெறுகிறவும், ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய், சுகபலத்தோடு வாழவும் தேவன் வழி நடத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணப்பிரியராக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரம் இருமாப்புள்ள பிள்ளைகள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதவர்களாக வாழவும் தேவரீர் வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில் மற்றும் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், தோல்விகள் யாவும் நீங்கி தொழில், விவசாயம் மேம்படவும், இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவரீர் இரக்கம் செய்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே நல்ல ஞானம், கிருபை தந்து கல்வியில் சிறந்து விளங்கவும், ஆண்டு தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்தளவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து திருமண வாழ்க்கை கைகூடி வர செய்யவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்திங்கனிக்காக காத்திருப்போரின் கவலைகள், கண்ணீர்கள், குறைகளை அகற்றி ஒரு கர்ப்பத்திங்கனியை தந்து ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடும் வீடுகளில், மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருப்பவர்கள், விபத்தில் எலும்பு முறிவுகளோடும் பல்வேறு சிகிச்சை பெறுவோரை கர்த்தருடைய கரம் தொட்டு குணப்படுத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறப்பு குழந்தைகளை மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் இல்லங்களில் அவர்களை பயிற்றுவித்து பராமரிக்கிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம் நடைபெறவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், விபத்துகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், பெண்கள் தீய கண்களுக்கு விலக்கி காக்கப்படவும், தீய இச்சைகளுக்கு விலக்கி பரிசுத்தமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேச இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மக்கள் மூட பழக்கங்களிலிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் மாந்திரிக வல்லமையின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், உத்துவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணிகள் தேவ மகிமையின் கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.